ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணிஷ் கிச்சன். மணிஷ் கிச்சனில் ஒரு மினி போண்டா எப்படி செஞ்சு பார்க்க போகிறோம். ஒரு ஆழாக்கு பாசிப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு தண்ணியில் நல்லா 2 ஹவர்ஸ் ஊற வச்சுருக்கேன். தண்ணியை வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து நல்லா 3 தடவை கழுவிட்டு பருப்பை போட்டு ஒரு கொஞ்சம் குறன்னு அரைக்கணும். ஜீரகம் 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 4 பல் பூண்டு, ஒரு சின்ன 1/4 இன்ச் சைஸுக்கு இஞ்சி, ஒரு 4 மிளகாத்தூள் போட்டு பாதி அரைய விட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு அரைக்கணும். தேவையான உப்பு. பருப்பு 3 பருப்பும் போட்டு ஒரு 4 காஞ்ச மிளகாய், உப்பு, ஜீரகம், 4 பல் பூண்டு, இஞ்சி போட்டு அரைச்சிருக்கேன். தண்ணியே ஊற்றாமல் கட்டிக்காது, தண்ணியே ஊற்றக்கூடாது. போண்டா சுடாக்கு எண்ணெயை ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. மாவு அரைக்கையிலே உப்பு போட்டாச்சு, மிளகாத்தூள் போட்டாச்சு, ஜீரகம் போட்டாச்சு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள். போண்டாக்கு தேவையான கருவேப்பிலை, கொத்தமல்லி. நல்லா போட்டு மாவு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவில் தண்ணியும் ஊற்றக்கூடாது, ஊற வச்ச தண்ணி மட்டும்தான். அதை நல்லா வடிகட்டிட்டு மாவு அரைக்கணும். ரொம்ப நைஸாக இருக்கிறது, கொஞ்சம் குறைவாக இருக்கும். மாவெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. ஒரே சைஸுக்கு உருண்டையாக போடணும். போண்டா நல்லா வெந்துடுச்சு. எடுத்து வேண்டியதான். 3 பருப்பு பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, முப்பருப்பு போண்டா. சூப்பரான மினி போண்டா ரெடி ஆகிடுச்சு. வெளியில் நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இன்னும் ஒரு தடவை பருப்பு போண்டா ரெடி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மினி போண்டா.